அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானும் அது தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களும் என்ற அந்த தொடரிலே இன்றைய நாளின் கேள்வி என்னவென்றால், நோன்பு நோட்டிருக்கின்ற நிலையில் உணவு சமைக்கின்ற போது உணவினுடைய உப்பு புளிகளை பார்ப்பதற்காக உணவை நாவில் வைத்துவிட்டு வெளியே துப்பிவிட முடியுமா? இதன் மூலமாக நோன்பு முறியுமா முறியாதா என்பதாக இருக்கின்றது. இதற்காக காலத்தின் ஹலீஃபா ஹலீஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பினஸ்ரிஹில் அஸீஸ் அவர்கள் இவ்வாறு பதிலை வழங்கியிருக்கின்றார்கள். அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் வாசித்து காட்டுகின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், பெண்கள் பானையில் உள்ள குழம்பின் உப்பு பார்ப்பதற்காக நாவில் கொஞ்சம் குழம்பை வைத்து துப்பிவிடும் விஷயமும் சரியானதல்ல. திருக்குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஃபுகஹாக்களில் பெரும்பாலார் இதனை மக்ரூஹ், வெறுக்கத்தக்கது என்று கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக கணவனின் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. எனவே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நோன்பு என்பது இறைவனின் திருப்தியை பெறுவதற்கான வழியாகும். எனவே இறைவனை திருப்திப்படுத்தவே முயற்சி செய்ய வேண்டும். கணவன் எவ்வாறு இருந்த போதிலும் அவருடைய கடுமையான அல்லது மென்மையான இயல்பினால் ஷரியத்து மாற்றமடைய முடியாது என்று அன்னார் கூறியிருக்கின்றார்.